கடவுளை கண் திறந்து தேடுவது பக்தி மார்க்கம் இல்லைங்களா? அப்போ அந்த கடவுளை கண் மூடி தேடுவது ஞான மார்க்கம். நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே இருக்கின்றார். ஐயாவுடைய அருள்னால தான் நான் இவ்வளோ தூரம் ரெக்கவரி ஆகி மறுபிறப்பு அப்படின்னே எனக்கு சொல்லலாம். நான் இப்போ நல்லாவே உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நல்ல ஒரு சாந்தம் அமைதி எனக்கு நிரம்ப கிடைச்சிருக்குது. ஐயாவுடைய அருள் இருந்தால் தான் இந்த ஸ்தலத்துக்குள்ளார காலடி எடுத்து வைக்க முடியும். சித்தர்கள் பல சோதனைகள் வைப்பார். நம்மளுக்கு எக்ஸாம் எழுத போறீங்க, சீக்கிரம் பாஸ் பண்ணிட்டா அது வேல்யூ தான் போயிடுவேமா, அவர் சுலபமாக வரவும் முடியாதுங்க. அவர் கை பிடிச்ச அப்புறம் நீங்க விட்டால் அவங்கள விட மாட்டாருமா. அவர் இங்க நடந்த விஷயங்கள் எல்லாருக்கும் பழனி முருகரை தெரியும். ஏன் அந்த முருகரை பிரதிஷ்டை பண்ண போகரையும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அந்த போகர் சித்தருக்கு இந்தியாவிலேயே முதலா கட்டப்பட்ட கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு. தெய்வ தரிசனம் கோடி புண்ணியம், சித்தர் தரிசனம் பாவ விமோசனம். அப்படிப்பட்ட சித்தராகிய மகா சித்தராகிய போகருக்கு கட்டப்பட்ட, அவரோட உத்தரவின்படியே கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் நம்ம பாலக்காடுல அமைஞ்சிருக்கிற போகருக்குரிய போகவனம்ங்கிற கோயில். போகருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா காலாங்கிநாதர் சித்தர். அவர் பார்த்தீங்கன்னா போகருடைய மதிப்பிற்குரிய குரு ஆவார். அவர் சித்த மருத்துவம் இந்த மாதிரி பல வித்தைகள்ல தேர்ந்தவர். அவர் தான் போகருக்கும் எல்லாம் கற்பித்தவர். போகருடைய மதிப்பிற்குரிய குரு காலாங்கி சித்தர் ஆவார். அதே மாதிரி போகருடைய தாத்தான்னு சொல்லப்படுறது, காலாங்கிநாதருடைய குருவாவும் சொல்லப்படுறது திருமூலர். திருமூலருக்கு குரு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அகத்தியர். அதே மாதிரி போகர் நவபாஷண சிலை பழனியில செய்து அதை அவருடைய சீடருக்கு கொடுத்துட்டு சீன தேசம் நோக்கி போயிடுறாரு. சீனாவில் போகர் ஆரம்ப காலங்கள் ஓயாங் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறார். ஒரு திருவுருவ படத்தை தான் நீங்க இங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டின ராஜா பத்மநாபன் சுவாமிகளை தான் நம்ம சந்திச்சிருக்கோம். அவர்கிட்ட இந்த கோயிலோட சிறப்புகள் எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சுவாமி வணக்கம். நமஸ்காரம். உங்களுக்கு இந்த கோயிலை கட்டுறதுக்கு உந்துதலா இருந்ததும் நீங்க உங்களோட உணர்வுகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. இந்த இடத்தோட சிறப்பு பார்க்கும்போது கடவுள் தடுப்பதை மனிதன் கொடுக்க இயலாது. எப்ப நம்ம பூமியில் பிறந்தமோ நம் ஜாதகமும் கூட வருது இல்லைங்களா? அதுல மாற்றம் இயலாது இல்லையா? இப்போ ஜாதகத்தில் யோகம் இருப்பினும் யோகம் வேலை செய்யவில்லை. நேரம் மாறினா சரியாகும், காலம் மாறினா சரியாகும், பயிற்சி வந்தால் சரியாகும். எல்லா பயிற்சியும் எனக்கு மாற்றம் ஆகவில்லை. இப்போ எது பெருசு? நாம் பெருசா, நம் சக்தி புத்தி பெரிதா, நம் ஜாதகம் பெரிதா, ஜாதி கணிப்பவன் பெரிதா, அதை விட கடவுள் பெரிதா, கடவுள் விட கர்மா பெரிது. உண்மைதான அது சுவாமி? இப்போ பக்தி மார்க்கம்னா என்ன, ஞான மார்க்கம்னா என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் விவரமா தெளிவா சொல்றீங்களா? அம்மா நம சிவாய். நமஸ்காரம் அம்மா. பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம், இதுக்கு எளிமையான ஒரு பதில். கடவுளை கண் திறந்து தேடுவது பக்தி மார்க்கம் இல்லைங்களா? அப்போ அந்த கடவுளை கண் மூடி தேடுவது ஞான மார்க்கம். நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே இருக்கிற அகம் பிரம்மாஸ்மி. கடவுள் கரையில் போட்டு வைக்கிற கடவுள் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தப்படி சர்வத்திலும் இருக்கிற கடவுள் இல்லைங்களா? இந்த பிரபஞ்ச யூனிவர்ஸ் சர்வத்தில் கடவுள் இருக்கார். அப்போ தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் வச்சிருக்க சர்வத்தில் இருக்கிற கடவுள் உனக்குள்ளேயும் இருக்கின்றான். நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே இருக்கின்றார். அப்போ சர்வசித்தர்களும் ஞான ரீதியாக ஆத்மனை அடைந்தவர்களும். ஆத்ம ஞானம் அதிசுலபம். நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே இருக்கின்றான். அப்ப எதை மூடி எதை கவனிக்கணும்? இந்த ஓனை கண்ணை மூடி ஞான கண்ணை திறக்கும் போது ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றுதான். அது ஆத்ம ஞானம் அதிசுலபம். பக்தியில் தேடும் ரொம்ப தூரம் தேடணும்டா, ரொம்ப தூரம் போகணும். அந்த தேடினவங்க சில பேர், சில யோகி ஞானிகள் அந்த மார்க்கம் முடிச்சு. அப்போ சிதர் என்ன ஆத்ம ஞானம் அது நீ தேடும் உனக்குள்ள இருக்கின்றான். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, மற்ற எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். உனக்கு நீ யார் என்பது உனக்கு எப்படி தெரியும்? பேரை எடுத்துடலாம். அப்ப நீ யார்? நீ பேசுவது வாய், கேட்பது செவி, பார்ப்பது கண், சுவாசிப்பது முக்கியம். இது யார் நீ? இதுல ஆமா, இந்த கொஸ்டினுக்கு விடை இல்லை. அப்பதான் கனெக்டிவிட்டி ஆகிறோம். எதை எதோடு இணைக்கணும்? ஜீவாத்மா பரமாத்மாவை இணைக்கின்றது தான் சொன்ன மாதிரிமா மனிதனை ஒரு குருங்கிறது நம்மளையும் இணைக்கும் ஒரு பிரிட்ஜ் தான் குரு என்பது. அப்போ சமர்ப்பணம், சரணாகதி, மனாபவா, மனசு புத்தேகம் சரணாகதி என்பது இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒரு நிலை ஆகும்போது தான் நம்மளுக்குள்ள நம்மளை தேட ஆரம்பிக்கும். சர்வஞானி யோகிகளும் இன்னைக்கு கௌதம புத்தா முதல் சர்வ யோகி ஞானிகள் அந்த வழியில கண்டுபிடிச்சாங்க. கண்மூடி எல்லாம் பார்க்குறான், பிரபஞ்சம் அவங்களுக்குள்ள வருது, பஞ்சபூதங்கள் நம்ம இணைகிறோம். எல்லா யோகி ஞானிகள் அந்த வழியை பின்பற்றினாங்க. இப்போ என்னன்னா ஆத்ம ஞானம் அதிசுலபம். நீ தேடு உனக்குள்ளே இருக்கின்ற இது ஆணித்தனமாக அந்த பயிற்சி தான் தியானம். ஜீவாத்மா பரமாத்மா இணைக்கும் சக்தி தான் தியானம் என்பது. யோகிகள் ஞானிகளும் அதை பின்பற்றினவங்க தான். சர்வசித்தமார்களும் ஆத்ம ஞான ரீதியாக அந்த மூச்சை, அந்த வாஷி யோகம், சர்வக்கலையும் இதுக்குள்ள அடங்கியிருக்குமா. மூச்சு மனிதன் எது இல்லாமல் உயிர் வாழ முடியும்? உணவு இல்லைங்களா, சன்லைட் எல்லாம் தான். ஆனால் அந்த சுவாசம் பொத்தும் போது முடியலை. அப்போது ஜீவன் நமக்குள் இருப்பதா ஜீவாத்மா, அது ஹெட்டு, அது பரமாத்மா வச்சுக்கலாம். அது யாராக இருக்கட்டும், அதையும் நம்மளை இணைக்கிறது தான் அந்த வழிகாட்டி தான் குரு முகாந்திரம்,
தியானம் என்பதுமா. எல்லா சித்தர்களும் அந்த வழி மார்க்கம் போய் சிந்தித்தவர்களாமா அந்த சாதனை புரிந்த சித்தர்கள். மறுபடியும் நீ தேடும் மடங்கள் உனக்குள்ளே இருக்கின்றான், நீ மாற தயாராகிவிடு. அந்த அகம் பிரம்மம் அகத்தூய்மை வைத்துக்கொள். மிகப்பெரிய தத்துவம் அதுதாம்மா பக்தி ஞானம். தேடுதல் ஒரு இடத்துல தான். எப்படி தேடணும்? சித்தர்கள் சூட்சுமத்தை அறிந்தவர்கள். சுவாமி, இப்போ நிறைய பேர் இப்போ பொதுவாகவே ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போகிறாங்க, இல்லை ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலுக்காக போகிறாங்க. அந்த பிரார்த்தனை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அவங்களுக்கு அதை நிறைவேறணும் அப்படிங்கிறத அவங்களோட முதல் கோரிக்கையாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்ட ஒரு நியமனம் வச்சு ஒரு வேண்டுதல் வைக்கும்போது அது எப்படி முறையாக இருக்குமா, இல்லை அது அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது அந்த டைமிங்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சரியான சிந்தனையா? குரு பார்க்க கோடி நன்மை. சரிங்களா? நோ பெயின் நோ வழி இல்லாமல் வழி கிடையாது. இப்போது ரெண்டாவது நம்ம ஞானமாக வரும்போது எதுவும் சுலபமாக அடைய முடியாது. அழிப்பது சுலபம், ஆக்குவது கடினம் இல்லையா? நாசம் பண்ண இடத்துல பண்ணிடலாம். ஐயா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடு, ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது ஆத்மரீதி சமர்ப்பணம் திடமாக, மந்திடம் மனதை திடப்படுத்தும் சொல்லே மந்திடம். புரியுதுங்களாமா? அப்போது திடமாக அந்த சமர்ப்பணமாக நாம் தயாராக இருக்கணும். நம்ம எந்த திடமாக இருக்கோமோ, சித்தர்கள் பல சோதனைகள் வைப்பார் நம்மளுக்கு. எக்ஸாம் எழுத போகிறீங்க, சீக்கிரம் பாஸ் பண்ணிவிட்டா அது வேல்யூ இருக்கலாம் போயிடுமேம்மா, இல்லைங்களா? சோதனை சாதனை கிடையாது. சோதனைகளும் நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போவார்மா சித்தர்கள். அதுக்கு நம்ம திடமாக இருக்கணும். இங்கே வரும்போது சோதனைகள் இருக்கும், அவ்வளோ சுலபமாக வரவும் முடியாது. இங்கே அவர் கை பிடிச்ச அப்புறம் நீங்கள் விட்டால் அவங்கள விட மாட்டாரம்மா. இங்கே நடந்த விஷயங்கள் சர்வம் அறிந்த மகானுக்கு நீ உண்மையாக சரணாகதி அடைந்து விடு, சர்வ மாற்றத்தை அவர் கொடுப்பார். திரிகோண சக்தியாக சர்வம் உனக்கு அருள் பாவிப்பார். நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையாக ஆத்மரீத சமர்ப்பணம் அதுதான் சொல்கிற விஷயங்கள். அவர் திடமாக இருந்த சித்தர்கள் எல்லாமே யுகம் கடந்தவள் திடமாக இருந்தால் அவங்க எடுத்த ஒரு செயலிலும் தண்ணீரை பிரதிபலம் பாராமல் அவங்க செய்த நற்காரியங்கள் சீக்கிரம் 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 அவசர தேவைகள் எல்லாமே. அப்போது அழிவு மட்டும்தான் சீக்கிரம், ஆக்கம் என்பது ஸ்லோ ப்ராசஸ். இப்போ சித்தர் என்ன சக்தின்னா, ஒவ்வொரு முறை இங்கே கால் வைக்கும்போது உன் கர்மம் அளவு குறையும். நல்லா கேட்டுக்குங்க. எதை சொன்னால் கர்மம் அளவு கொடுப்பார். நீ 10 அனுபவிக்கணும், 8 மைனஸ் பண்ணிட்டேன், 2 அனுபவி. அந்த மாதிரி அளவு குறைத்து கொடுப்பார். சக்திக்கு அதிபதி இவர் தான். சரிங்களாம்மா? அதோட சிறப்பு. பட் அந்த ஒரு இணைதல் வரும்போது நீங்கள் விட்டாலும் அவர் விட மாட்டார்மா. ஒரு வழிகாட்டியாக ஒரு குருஸ்தானத்தில் தகப்பனாகவும் சர்வத்தின் உங்களை வழிநடத்தி கொண்டு போவாரம்மா. அங்கே நடந்த விஷயம் நிறைய இருக்குது. சரிங்களா? அப்போது மெயினாக நம்ம திடமாக இருக்கணும். சிதறில் முறையிடும் போது நம்ம திடமாக இருக்கணும், ஏக மனதோடு இருக்கணும். எதுவுமே டபுள் மைண்ட் ட்ரிபிள் மைண்ட் ஆகும். ஐயா சமர்ப்பணம் செய்து விட்டேன், எல்லாத்தையும் நீ பாற்றுக்கொள். அந்த நிலை வரும்போதுமா அவருக்கு நம்ம கைப்பிடிப்ப ஆரம்பிப்பாருமா. சரிங்களா? எல்லா சிதறலும் அதே தான். யாருக்கும் சித்தி என்பது சீக்கிரம் கிடைத்து கிடையாதம்மா, இல்லைங்களா? எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான், போகர் உட்பட யாருமே எதுவும் சுலபம் கிடையாதம்மா. பல ரீதியிலும் பல கஷ்டங்கள். மனிதனின் நலம் வேண்டி பாடுபட்ட ஒரே மகான் அவர் தானம்மா. மனித குலம் வேண்டியும் அவருக்கு எதுவும் பண்ணிக்கல. அவர் ஒரு விஷயங்களும் சாமானிய மனுஷனுக்கும் எடுத்து சொன்ன மகா மனிதனம்மா அவர். சரிங்களா? அவர் என்ன நினச்சோ அவர் கொடுத்துட்டு போயிட்டார். அங்கே பண்ணிட்டு இருக்கார், இங்கேயும் செயல்படுத்திட்டு இருக்காரம்மா அவர். இவங்க போகவனத்துக்கு ரெகுலராக வந்துட்டுருக்குறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நம்ம அவங்களுடைய ஆத்மார்த்தமான அனுபவங்கள் போகரோட என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்களவே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் இந்த போகவனத்துக்கு ஒரு 9 months ஆச்சு. போகவனத்துக்கு நான் வரும்போது எனக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸு, ஃபிசிக்கலாக நான் ரொம்ப அப்செட் ஆகும், ரொம்ப சில பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருந்தது. அது அப்படி இருக்கும்போது போகவனத்துக்கு ஐயாவுடைய அருளால் வந்தேன். அப்போ சுவாமிஜி மூலிமா எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடச்சிது. நான் இப்போ உடல் ரீதியாகவும் சரி, மென்டலியாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி நல்லா ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கிறேன். எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல கர்ம வினையை தீர்க்கக்கூடிய ஸ்தலம் இது. இந்த ஸ்தலம் நம்மளுடைய முன்ஜென்மம்
வினை என்ன, அதனால் நம்ம இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், அந்த வினையே தீர்க்கக்கூடிய ஸ்தலம் தான் இது. ஐயாவுடைய அருள்னால தான் நான் இவ்வளோ தூரம் ரெக்கவரி ஆகி மறுபிறப்பு அப்படின்னே எனக்கு சொல்லலாம். அந்தளவுக்கு எனக்கு இந்த கோயில் மேலே பற்று அதிகம். ஐயா வந்து எனக்கு அப்பா மாதிரி எல்லாத்துக்கும் வழிகாட்டிட்டு வராரு. இங்கே வந்து மாந்திரிக தாந்திரிக எதுவும் கிடையாது. ஐயா முன்னாடி வந்து நிற்கிறோம், ஆத்மார்த்தமாக நம்மளை சமர்ப்பணம் பண்ணுறோம், சரணாகதி அடைகிறோம். அதுக்கு ஐயா வந்து நல்ல தீர்வை கொடுக்குறாரு. குருவை பொறுத்தளவுக்கு குருவுடைய அருள் வந்து கோடி நன்மை கொடுக்கு. அந்த மூலிமா தான் எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் சாயியை நான் எப்பவுமே நம்புவேன், கும்பிட்டுட்டு வருவேன். அவர் மூலிமா எனக்கு இங்கே இந்த ஸ்தலம் வந்து அறிமுகமாச்சு. இந்த ஸ்தலத்தின் மூலிமா எனக்கு இந்த 9 மந்த்ஸில் எனக்கு நல்ல முன்னேற்றங்கள் தான் கிடச்சிருக்குது. நான் இப்போ வந்து நல்லாவே உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நல்ல ஒரு சாந்தம் அமைதி எனக்கு நிரம்ப கிடச்சிருக்குது. அதனால் நான் இடையறாமல் இங்கே வந்துட்டு குருநாதரை வழிபட்டுட்டு போயிட்டுருக்கிறேன். உங்களுக்கும் டைம் இருக்கிறப்போ வந்து இங்கே ஸ்தலத்தில் ஆத்மார்த்தமாக உங்களை சமர்ப்பணம் பண்ணுங்கள். உங்களுடைய கர்ம வினை என்னவாக இருந்தாலும் ஐயா வந்து அதை தீர்த்து வைப்பார். இந்த நேரம் அந்த நேரம் என்ன எப்போ தீரும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. வந்து அவரை அவர்கிட்ட வந்து சரணாகதி அடைகிறோம். அவர் நம்மளுக்கானது என்ன பலனோ அதை வந்து கண்டிப்பாக அவர் வந்து தலைக்கு வர்றதை தலைப்பாகையோடு நிவர்த்தி பண்ணி கொடுத்து நம்மளை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி இதில் குருநாதர் உட்கார்ந்துருக்கிறார், போகரையா உட்கார்ந்துருக்கிறார், அவர்கிட்ட இருக்குது. சாட்சாத்மாக நான் உணர்ந்ததுனால இந்த ஸ்தலத்தை பற்றி நானே சொல்லணும்னு வாலண்டியராக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றி. குருநாதர் வாழ்க. ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் ஈரோட்லேருந்து வரேங்க. ஒரு சார் மூலிமா இங்கே அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்களோட மூலிமா எனக்கு தெரிஞ்சது. இது வந்து பாலக்காட்டில் சந்திரா நகரில் போகவனம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கோயில் வந்து இருக்குது. ரொம்ப எளிமையாக முன்னாடியே இருக்குது. பாலக்காட்டுக்குள்ளார போக வேண்டியதில்லை, முன்னாடியே இருக்குது. பஸ்ஸு வந்து ஈரோட்லேருந்து வரும்போது காலையில் 7:15 6 மணிலேருந்து இருக்குது. 6 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, 6:45 7:15 ஒரு பஸ் இருக்குது. டைரக்ட் வண்டி சந்திரா நகர்னு ஏறிட்டோம்னா இங்கேயே வந்து இறங்கிக்கலாம். நம்மளுடைய வினை எதுவாக இருந்தாலும் ஐயாவுடைய அருள் இருந்தால் தான் இந்த ஸ்தலத்துக்குள்ளார காலடி எடுத்து வைக்க முடியும். அது மிக முக்கியம். அதுக்கு நாம் வரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களுடைய கர்ம வினையை தீர்த்து கொடுப்பார். கண்டிப்பாக இது நடக்கும். நம்பிக்கையோடு வாங்க, நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஏன்னா இது போகரை பற்றி இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டிங்களா? கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. இன்னும் நிறைய அற்புதங்கள் போகர் செஞ்சது, அவர் எங்கெங்கே போனார், எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து இனி வரப்போகிற எபிசோட்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு எங்கெங்கே போகர் போனார், அற்புதங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கார், அவர் முருகரை ஏன் வடிவமைச்சார், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விடைகளை நம்ம தேட போகிறோம். அதை வரக்கூடிய எபிசோட்ஸில் ஃபாலோ பண்ணி நீங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வணக்கம். சர்வம் சதாசிவம். எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள்.